எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷனுமே வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு காரணமாக இந்த வெரிகோசீலுக்கு அமைது. உதாரணத்துக்கு ஒரு நாளிலேயே வந்து நான் 5 times 10 times வந்து பான் சைட்ஸ் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன். அந்த விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமான பாதிப்புகள் 25 வயசுக்கு மேலே தான் தெரியுது. எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் இடுப்புலாம் பெருசாகிற மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொப்பை விழும். அதிகமான வயிறு பெருசாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து விதைப்பைக்கு வந்து சப்ளை கம்மியாகும். அப்போது விதைப்பைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது விதை வந்து சுருங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டாஸ்டரோன் லோவர் ஆகும். சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க மென்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டெஸ்டாஸ்டரோன் ரிச் ஃபுட்ஸாக சாப்பிடணும். பெண்களை எந்த அளவுக்கு நம்ம ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணுமோ அதே போல் ஆண்களுக்கும் டெஸ்டாஸ்டரோன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு சித்தா டாக்டர் யோகவித்யா எழுந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். நம்ம ரீசெண்ட் நேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, வெரிகோசிலால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அதாவது விதைப்பை வீக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த வெரிகோஸ் எப்படி மேம் உருவாகுது, இதுக்கு என்ன மேம் காரணம்? ஓகே, வெரிகோசீல் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு அண்டவாதம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது. அதாவது காலில் வந்து நரம்புகள் வெயின் வந்து வீங்குச்சு அப்படின்னா நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு பைல்ஸ் அப்படின்னா ஆனஸ் வெயின் வந்து சுற்றி வீங்கும்போது நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு விதைப்பையில் சப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய வெயின் வந்து வீக்கம் அடையும் போது அது ஒரு பேக் ஆஃப் வேர்ம்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஒரு புழுக்கள் மாதிரி சுருண்டு அங்கங்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் அண்டவாதம் அப்படிங்கிறது. அண்டவாதம் அப்படின்னா வாதம்னா கேஸ். ஸோ கேஸ் வந்து அக்குமுலேட் ஆகும்போது இது உருவாகுது. இப்போ உதாரணத்துக்கு ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வயசுக்கு இப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுற பெண்கள் மாதிரியே ஒரு ஏஜில் வந்து ஸ்பெர்ம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அதுலேயே வந்து ஒரு வகையான அடிக்ஷன் ஏற்படும் போது எக்ஸஸ் மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய செமினல் டியூப்ஸில் வந்து ட்ரை ஆகுது. ஒரு தண்ணி பாட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி குடிச்சதுக்கப்புறம் காற்று நிரம்புற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகும்போது டக்குன்னு போய் காற்று நிரம்பி அடைச்சி அது வீங்குது அப்படிங்கிறது தான் அண்டவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது வந்து நீரண்டம், குமுறல் அண்டம், இந்த மாதிரி அண்டவாதமே வந்து நிறைய வகைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ குடல் இறக்கம் இருக்குது, அந்த இடத்துல இங்குவினல் ஹர்னியா இருக்குது அப்படின்னா அது குடல் அண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இது வாதம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குது. இப்போது அதனால் வந்து எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷனுமே வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு காரணமாக இந்த வெரிகோசீலுக்கு அமையுது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான காரணங்கள். இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளாண்டா எனக்கு பால் அடிபட்டு எனக்கு அதுக்கப்புறமா இந்த வெரிகோஸ் சீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் சைக்கிள் ஓட்டும் போது ஒரு ஆக்சிடென்டலி எனக்கு அந்த கம்பி பட்டு எனக்கு வந்து அந்த இடத்துலேருந்து விதை அடிபட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடும் போது ஆர்கனை வச்சு விளையாண்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட 2 பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஒரு 9 வயசு 10 வயசு பசங்களுக்கு இதில் வந்து ஒரு விதையும் இன்னொரு விதையும் வந்து சுருண்டு டார்ஷன் ஏற்பட்டு அதுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பிளட் சப்ளை இல்லாமல் அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வந்து அவங்க இந்த விதைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த வெரிகோசீல் போன்ற பிரச்சனைகள் வந்து வருது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக பாடி ஹீட் அதிகமாகிறது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக்கை போய் ஒரு வெயிலில் நிறுத்திட்டு போகிறோம். இப்போலாம் எங்கேயுமே மரம் நிழலே கிடைக்கிறதில்ல. அப்போது இமீடியட்டாக போய் அந்த சூடாக நம்ம உட்காந்துருக்கும்போது நிறைய வெரிகோசீல் பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வெரிகோசீல் இருந்துச்சு, எனக்கு எப்போல்லாம் வந்து பைக் ட்ராவல் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த வலி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது பொதுவாகவே இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து விதைப்பை வந்து வெளியிருப்பதற்கான காரணமே அது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு மீடியத்தில் மெயின்டைன் ஆகணும் தான். இப்போது பெண்களைப் போலவே ஆண்களுக்குமே வந்து ஒரு கருவாக, அதாவது ஃபீட்டஸாக வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது விதைப்பை வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அது எப்போ வந்து குழந்தை பிறக்கிற டைமில் தான் அது வந்து விதை வந்து இறங்கி அப்டோமன் விட்டு வெளியே விட்டு இறங்குது. ஸோ அப்போது அது வந்து ஒரு சிலருக்கு இறங்காமல் இருக்கும்போது அன்டிசென்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்டிசென்டட் டெஸ்டிஸ் வந்து உள்ளே இருக்கும்போது அந்த ஹீட்டோட இது பாதிக்கும் போது அப்டோமன் ஹீட் வந்து அது தாங்க முடியாமல் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் வந்து உள்ளே இறந்துரும். அப்போது நிறைய அன்டிசென்டட் டெஸ்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து எசோஸ்பெர்மியா இருக்கும். ஸோ கேட்டால் எனக்கு வந்து குழந்தையிலேருந்தே எனக்கு வந்து விதைப்பை வந்து கீழே இறங்கல டாக்டர், உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலர் தெரிஞ்சவங்க ஒரு 10 வயசு 12 வயசில் அதை வந்து கீழே எடுத்து வச்சு தைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுறாங்க. ஒரு சிலருக்கு ஒன்று மட்டும் உள்ளே இருக்கும், ஒன்று மட்டும் வெளியே இருக்கும். அப்போ ஒன்று வெளியே இருக்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் க்ரோனட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, விதைப்பை வந்து எந்தளவுக்கு குளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம உடம்பு டெம்பரேச்சரை விட்டு அது வெளியே இருக்குது அப்படின்னா -1 மெயின்டைன் ஆகும். பாடி டெம்பரேச்சரோட அது கொஞ்சம் குளுமையாக மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் வெளியே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னல் ஹீட், இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பைக் சீட்டில் வந்து சுட போய் உட்காடுறது, சோனா ஸ்டீம் வந்து எந்த விதமான ஒரு
கோல்டு கிளாத்தை வந்து நம்ம கட்டாமல் போய் அங்கே போய் சோனா ஸ்டீம் பாத் எடுக்கிறது. அதே போல் இப்போது நிறைய செஃப் அடுப்படியில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஹீட், இப்போ செஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஹீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரியான டைரக்ட் ஹீட் வந்து படும்போது வெல்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் வந்து அவங்களுக்கு அந்த வெப்பத்தின் காரணமாக வெரிகோசீல் வந்து அவங்களுக்கு வந்து ஏசோஸ்போமியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரிகோசீல் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு அந்த அன்டிசைடட் டெஸ்டிஸ்னாலேயோ அல்லது கிரிக்கெட் பால் வந்து அடிப்படுறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பிளட் சப்ளை தடப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த விதை இருக்கக்கூடிய விதை பை தான் வீங்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர் அதுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை இந்த தேக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா பிளட் சப்ளை கம்மியாகி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதில்ல. அப்போ விதைப்பை வீக்கம் அடைஞ்சாலும் உள்ளே இருக்கக்கூடிய விதை சுருக்கம் அடையுது. அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அல்லது கண்ணில் பார்க்கும்போது அதனோட வீக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த வெயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ கண்ணுக்கு வந்து இம்மீடியட்டாக எந்த விதமான ஒரு ஸ்கேனுமே இல்லாமல் கண்ணிலே தெரியுது அப்படின்னா கிரேட் 4. இப்போ அதுவே வந்து தும்புனா இருமுனா தான் வந்து அவங்களுக்கு தெரியுது, அந்த டைமில் மட்டும் தெரியுது அப்படின்னா அது கிரேட் 3. இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக ஸ்கேனில் மட்டும்தான் தெரியுதுன்னா கிரேட் 1 அப்படிங்கிறத வச்சு பிரிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 4 வரைக்கும் இருக்கும், ஆனால் சுத்தமாக வலி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கிரேட் 1 or 2 தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எக்ஸசிவ் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாடி ஹீட் வந்து எக்ஸஸாக இருக்கோ அதை பொறுத்து வலியும் வேதனையுமே வந்து டிஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் அதிக காரணங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பால் பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சைக்கிளில் போகும்போது அடிபட்டுருக்கலாம் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேருக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணனாலையும் வரும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இப்போ ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய பேர் டெஸ்க் ஜாபில் இருக்காங்க மேம், அவங்களுக்கும் இது வர வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போ மாஸ்டர்பேஷனால் இமீடியட்டாக வெரிகோசீல் வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன், இப்போது உதாரணத்துக்கு ஒரு நாளிலே வந்து நான் 5 times 10 times வந்து பான் சைட்ஸ் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்லுவாங்க இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, அப்போ இன்னொரு டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் ஸ்பெர்ம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதை பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23-25 வயசை கடக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமான பாதிப்புகள் 25 வயசுக்கு மேலே தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லேட் மேரேஜ், ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகணும், இல்லை வந்து நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் அவங்களோட ஹார்மோன்ஸ் அவங்கள விடாது டெஃபினட்டாக. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க மாஸ்டர்பேஷனுக்குள்ளே எப்படியும் ஒன்று போயிடுறாங்க. பட் அந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு சிலர் வந்து நைட்டு தூக்கம் வர்றதுக்காக மாஸ்டர்பேட் பண்ணால் தான் தூக்கம் வருது, இப்போ எப்படி ஒரு சிலர் லிக்கர் எடுத்தால் தான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணி டோபமைன் செரோட்டோனின்லாம் ரிலீஸ் ஆகி நான் இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அப்போ தான் தூக்கம் வருதுன்னு சொல்லி இதுக்குள்ளே அடிக்ட் ஆகுறாங்க. இந்த 25 வயசுக்கு மேலே எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம், நான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும், நோ ஃபேப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கண்ட்ரோலை மீறி தூக்கத்திலே வந்து வெளியே வருது. அப்போ நைட் ஃபால் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் நைட் ஃபால், இப்போ வந்து 2 நாளைக்கு ஒருக்கு ஆகுது, இல்லை டெய்லியுமே நைட் ஃபால் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களால மைண்ட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போது இதே வந்து கண்ட்ரோல்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க இப்போ நோ ஃபேப் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து நல்லா முகம் நல்லா பொலிவடையுது, கண் வந்து நல்லா ஒரு மாதிரி தேஜஸாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு முன்னாடி என்னை பார்த்த அவங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இப்போ என்னை பார்த்தாலே வந்து ஒரு கெத்தாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் ஆகி அந்த சத்துக்கள் வந்து மசிலுக்கு, கண்ணுக்கு, ஹேருக்குலாம் போகும்போது ஒரு ஹெல்த்தி தோற்றத்தையும் ஒரு தேஜஸையும் கொடுக்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்க் ஜாப் பார்க்கலாம்ல மேம், அவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கா மேம்? இப்போ டெஸ்க் ஜாப் அப்படின்னா ஐடி ஃபீல்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போது எஸ்பெஷலி ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து அப்டமன் வந்து ப்ளோட் ஆகும், சமயத்தில் வந்து அப்டமன் ஃபேட்டு, இப்போ எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் இடுப்புலாம் பெருசாகிற மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொப்பை விழுவும். ஸோ அப்போது அதிகமான வயிறு பெருசாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து வெரிகோசீலுக்கு வந்து அதாவது விதைப்பைக்கு வந்து சப்ளை கம்மியாகும். அப்போது விதைப்பைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது விதை வந்து சுருங்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டரான் லோவர் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம மென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான அப்டமன் ஃபேட் இருக்கிறவங்களுக்கு மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் என்னதான் டெஸ்டிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனாக மாறிடும். அதனால் மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிறது முக்கியம். டெஸ்க் ஜாபில் ஐடி ஃபீல்டில் எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லேட் நைட் சாப்பிட்டு எக்ஸசிவ் கேலரியோடு அவங்க தூங்குறாங்க.
அப்போது ஒரு சைட் பாடி ஹீட் அதிகமாகுது, இன்னொரு சைடு வந்து ஃபேட் டெபாசிட் ஆகி அக்குமுலேட் ஆகி அவங்களோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ டெஸ்க் ஜாப்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மண்டே ஆர் வெனஸ்டே ஆர் சாட்டர்டேல ஆயில் பாத் இருக்கிறது, அவங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக அவங்களோட பிஎம்ஐக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது, இது ரெண்டையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே இந்த ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வெரிகோசீலோ அல்லது லோ ஸ்பெர்ம் கவுண்டோ இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே மேம். இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து வெரிகோசீல் இருக்குன்னு எந்தெந்த அறிகுறிகள் வச்சு மேம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம? ஓகே, இப்போ வெரிகோசீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கவுண்ட் பார்க்கும்போது இப்போ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லி செக் பண்ணும்போது எசோஸ்போமியா இருக்கும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்போமியாவா அல்லது வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவா அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு வெரிகோசீல் இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனான ஒரு வெரிகோஸ் சீல், அதாவது அவங்களுக்கே இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம் வலி இல்லாதனால. பெயின் எல்லாமே இருக்கலாம். கண்டிப்பாக பெயின் எல்லாமே வெரிகோசீல் இருக்குது நிறைய பேருக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து அவங்களுக்கு பெயின் எதுவும் இருக்காது, நாளாக நாளாக அந்த இடம் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேட்டிங் பெயின் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது. இப்போ பைல்ஸில் வந்து எப்படி உட்காந்துருந்தா ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் வரைக்கும் இழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸசிவ் கிரேடில் இருக்கிறவங்க உச்சந்தலை வரைக்கும் எனக்கு அந்த வலி வந்து பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரிகோசீலோட சிம்டம்ஸ். ஸோ அதர்வைஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்கும்போது அந்த விதை பையை சுற்றியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஃபுல் ஆஃப் வேர்ம்ஸ் மாதிரி சுருண்டு அங்கங்கே தெரியுது, புழுக்கள் மாதிரி அப்படின்னா, அதாவது காலில் வெரிகோஸ் வெயினில் இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்னா அந்த கருப்பாக அந்த நரம்புகள் சுருண்டு பின்னி காணப்படுமோ அதே போல் எங்கேயும் வந்து கொத்தா புழுக்கள் மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வெரிகோசீல் இருக்குன்னு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ ஒருத்தவங்க வெரிகோசீல் இருக்குது மேம், அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டோ இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டியோ வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வெரிகோசீல் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே விதைப்பையினுடைய வீக்கம். ஸோ விதைப்பையினோட வீக்கத்தில் ரத்த ஓட்டம் வந்து விதைக்கு போகாமல் விதை சுருங்குது. இப்போ விதையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 cc வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விதை வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் விதை சுருங்கும் போது அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்கிறது 1.6 சென்டிமீட்டர் அல்லது வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரியான விதை சைஸில் தான் அது இருக்கும். ஸோ அப்போது அந்த விதையினோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து மேல் ஹார்மோன் டெஸ்டாஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போது டெஸ்டாஸ்ட்ரான் மேல் ஹார்மோன் வந்து இந்த இடத்துல குறைப்படும் போது, ஏன்னா டெஸ்டாஸ்ட்ரானுங்கிறது விதையிலேருந்து தான் சுரக்குது. அப்போ விதையை வந்து சுருங்கிச்சுன்னா எங்கேருந்து டெஸ்டாஸ்ட்ரான் சுரக்கும்? அப்போ சுரக்காதனால அவங்களுக்கு அகைன் வந்து ஒரு சைட் டெஸ்டாஸ்ட்ரான் குறையிறதுனால ஸ்பெர்ம் கவுண்ட் சுத்தமாக இல்லாமல் போகலாம், அல்லது இருக்கிறது கம்மியாகவும் இருக்கலாம், டிஃபெக்டட் ஸ்பெர்மாகவும் இருக்கலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாஸ்ட்ரான் குறையிறதுனால ஒரு சைடு இம்பார்ட்டன்சி, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன், இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரிலேட்டட் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிகோசீல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சர்ஜரி தான் பண்ண முடியுமா இல்லை வந்து சித்தாலாம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? இல்லை, அதாவது சர்ஜரி தான் பண்ண முடியுங்கிறத விட சர்ஜரி வந்து இட்ஸ் cannot be guaranteed as a permanent cure. ஏன்னா நிறைய பேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்து திருப்பி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பைல் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு திருப்பி பைல்ஸ் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து திருப்பி அந்த வெயினை நம்ம ஆப்ரேட் பண்ணாலுமே மறுபடியும் உங்களுக்கு வந்து அங்கே வீக்கமோ அல்லது பழைய சைஸில் இருக்கக்கூடிய அந்த விதை வந்து வளராமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் தீர்வாகிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் குறிப்பாக இது வாதம் சம்மந்தமான நோய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தடவை பேதி கொடுத்து வயிறு கிளென்ஸ் பண்ணிட்டு எக்ஸசிவாக அவங்களுக்கு தங்கிக்கக்கூடிய காற்று வந்து வெளியே வரதுக்கான மருந்துகள். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் 10, இப்போ உதாரணத்துக்கு இந்த வெரிகோசீல் இருக்கிறவங்க நான் சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ் தான், தோரம்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அது தண்ணி கீழே ஊற்றிட்டு அந்த தோரம்பருப்பில் எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேக் மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாவே அந்த வீக்கம் வந்து குறையுது நிறைய பேருக்கு, அதாவது சொல்லியிருக்காங்க நேரில் வரும்போது. ஸோ இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் இருக்குது. இன்டர்னலாக அவங்களுக்கு வந்து வாதத்தை சமப்படுத்தி அந்த விதை வந்து வளர்கிறதுக்கான டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு டெஸ்டிஸும் வளர்ந்து பழையபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவுண்டிங்கும் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பொதுவாகவே வந்து விதை எடுத்துக்கலாம் மேம். அது ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெருசாகவும் இன்னொரு பக்கம் வந்து சின்னதாகவும் இருக்குது மேம். அது வந்து நார்மல் தானே மேம்? அது அதாவது அனட்டமிக்லி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டெஸ்டிஸ் இடது பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி லோவராக இருக்கும்போது அது வந்து ஒரு சிலருக்கு பெருசாக தெரிகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரைட் டெஸ்டிஸ் வந்து கொஞ்சம் மேலாவில் இருக்கும். இதுக்கான காரணம் வந்து அவங்களோட கிட்னியோட பொசிஷன், அந்த ஸ்பெர்மேட்டிக் கார்டோட பொசிஷன் தகுந்த மாதிரி ஒரு சிலர், அதாவது எல்லாருக்குமே அது அப்படி தான் இருக்கும். அது எந்த விதை வந்து கொஞ்சம் கீழாவில் இருக்கோ அது மோஸ்ட்லி எக்ஸ்போஸ் டு ஹீட். இப்போ உட்காந்துருக்கும் போது கூட அது ரொம்ப வந்து ஹீட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால
ரொம்ப மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் விதைப்பை வந்து வீக்கம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெரிகோசீல்னால வந்து குழந்தையின்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போது வெரிகோசீல் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வராங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லைன்னு வராங்க அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஸ்க்ராட்டம் ஸ்கேன் தான் பண்ண சொல்லுவோம். ஸ்க்ராட்டம் ஸ்கேனில் டெஸ்டிஸோட சைஸ் பார்ப்போம். அப்போ டெஸ்டிஸ் வந்து சுருக்கமாக சின்னதாக இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த விதை வீக்கமும் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு. ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க மென்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டெஸ்டோஸ்டரான் ரிச் ஃபுட்ஸாக சாப்பிடணும். இப்போ பெண்கள் எடுத்திங்கன்னா பியூபர்ட்டி டைம்லேருந்து அவங்க வந்து அத்தை வீட்டிலேருந்துலாம் செஞ்சு இந்த கருப்பு எள் உருண்டை, இல்லை கொழுக்கட்டை, வெந்தயக்களி, கருப்பட்டி நல்லெண்ணெய், இல்லை உளுந்து களி, கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாக்லேட்ஸாக போயிடுச்சு. கலர் கலராக பாபி டால்லே சாக்லேட் டெக்கரேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கருப்பு எள் உருண்டை எடுத்துகிட்டு போனால் அந்த பொண்ணு இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பொண்ணுங்களே வந்து மதிக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி சாக்லேட் வாங்குறவங்களுக்கு தான் அவங்க வந்து அடிக்ட் ஆகுறாங்க, அவங்கள வந்து பெரிய ஆளாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த சமுதாயம். பட் எதில் என்ன விதமான நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தான் எந்தெந்த வயசில் என்னென்ன உறுப்புகள் வந்து வளரணுமோ அது ப்ராப்பராக வளரும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். இப்போ பெண்களை எந்த அளவுக்கு நம்ம ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணுமோ அதே போல் ஆண்களுக்கும் டெஸ்டாஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்கணும். இப்போ வாழைப்பழம் அல்லது பால் குடிச்சிட்டு நைட் தூங்குறது, நட்ஸு, இந்த அவகேடோ, இல்லை விதைகள், இப்போ பம்கின் சீட் சாப்பிட்றது, இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷு நிறைய கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ட் ஹெல்த்தி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து யாருமே வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகி விளையாடுறதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால விட்டமின் டி வந்து ரொம்ப குறையுது. ஸோ வைட்டமின் டி வந்து ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது எசோஸ்போமியா இருக்கட்டும், இல்லை வெரிகோசீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி வரவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்குமே வந்து இந்த விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது விட்டமின் டி அப்படிங்கிறது சன்லைட்லேருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த காலத்தில் நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சனிக்கிழமை போய் அவங்களே வந்து வெயிலில் போய் எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமும் போயிடுச்சு. வெயிலில் போய் நான் வந்து நாள் ஃபுல்லாக வெயிலில் தான் இருக்கங்கிறது வேஸ்ட்டு. சன்ரைஸ் அண்ட் சன்செட்டில் தான் வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உச்சி வெயிலில் போய் நிற்கும் போது நமக்கு கூடவே கெட்டதும் நடக்கும். ஏன்னா யூவி ரேஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு வந்து சன் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ சன்ரைஸ் அண்ட் சன்செட்டில் எஸ்பெஷலி சித்த மருத்துவத்தில் சொல்கிறது வந்து ஈவினிங் சன்செட்டில் போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது விட்டமின் டி வந்து இன்னும் ஹையராக டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால சாயந்தரம், அதாவது காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பாரதியார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சாயந்தரத்தில் வந்து இந்த சன்லைட் எக்ஸ்போஸ்டரோட வச்சு நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் விளையாடும் போது ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான்லாம் சுரக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து வளரவே நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். அப்போது கவுண்டிங்குமே வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்டடி சொல்லியிருந்தீங்க. அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட் கொடுக்கணும், ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வெரிகோசீல் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது? இப்போ வெரிகோசீல் பொறுத்த வரைக்கும் அது வாதம் சம்மந்தமான நோய் அப்படிங்கிறனால இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, குக்கரில் வச்ச ரைஸ் இந்த மாதிரி வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கக்கூடாது. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு காற்று ஃபார்ம் ஆகும்போது இது விதைப்பையில் போய் இன்னும் காற்று வீங்கும்போது அவங்களுக்கு வந்து வலி வேதனைகள் ஜாஸ்தியாகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஏர்லியராக வச்சுக்கணும். அதே போல் லஞ்சுமே வந்து ஒரு 12 மணிக்குள்ளே சாப்பிட்றது. என்ன மாதிரியான உணவுகள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஸ்பைசி ஃபுட். இப்போ காரம் அதிகமாக சாப்பிடும்போது உடம்பு ஹீட் ஆகும். அதே போல் புளி அதிகமாக சாப்பிடும் போதுமே வந்து காற்று ஃபார்ம் ஆகும். அதுக்கு போல் தக்காளி, லெமன் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்திக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பைக்கில் போயிட்டு இந்த ஹீட்டில் போய் உட்கார்றது, இந்த சோனா ஸ்டீம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வெட் டவல், டர்க்கி டவலை போட்டுக்கிறது. இப்போ செஃப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு ஈரத்துண்டை கட்டிட்டு சமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட விதைப்பையை வந்து எந்நேரமே வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த விதத்தில் முக்கியமாக இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய கேஸை வந்து குறைக்கிறதுக்கு பாடி ஹீட்டை குறைக்கணும் அப்படிங்கிறனால வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதிகமாக கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கத்தும் போது எக்ஸசிவ் ஆசிட் வந்து வயிற்றுக்குள்ளே சுரக்குது. ஆசிட்லேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஆசிட் ஊற்றி வாஷ் பண்ணுறோம்ல, அதுலேருந்து புஷ்ஷுன்னு பொங்குது அந்த ஆவி மாதிரி. ஸோ அப்போ வயிற்றுக்குள்ளே ஆசிட் செக்ரேட் ஆகும்போது கேஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அண்டவாதம் சொல்லக்கூடிய விதை வீக்கத்தை இருக்கிறவங்களுக்கே இது வந்து வலி ஜாஸ்தியாகிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் மைண்டுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க நல்லது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இப்போ இந்த வெரிகோசீல் வந்து ஒருத்தவங்க வரவே கூடாதுன்னா அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போது விதை வீக்கத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய காற்று வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும், பாடி ஹீட் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். இந்த வாதத்தையும் பித்தத்தையும் நம்ம சமநிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த விதை வீக்கம் ஏற்படாது. இப்போ காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, மத்தியானம் வந்து இஞ்சி சம்மந்தமான கஷாயங்கள், இல்லை சுக்கு சம்மந்தமான கஷாயங்கள், நைட் வந்து கடுக்காய் சூரணம், இது மூணையுமே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா இது லைஃப் லாங் வந்து காயக்கல்ப மருந்தாக யூஸ் பண்ணும்போது இந்த விதை வீக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சனி நீர் ஆடு,
வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கிறத வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன இப்போ மென்ஸ் வந்து நிறையா விளையாடுறாங்க அப்படின்னு விஷயமா இருந்தாலும் எந்தெந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன அட்டையர் இருக்கோ அது கண்டிப்பாக போடணும். ஸோ கார்டு வந்து போட்டுட்டு விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா இருந்தாலும் சிரிப்பை ஏற்படுத்தினாலும் நான் நிறைய பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வெரிகோசீலுக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாட போனால் எனக்கு அந்த இடத்துல பால் அடிபட்டுச்சு. இது வந்து சொல்லி சொல்லி அது வந்து எனக்கு வந்து இது கூட இல்லாமல் ஏன் போகிறீங்க அப்படிங்கும்போது தான் அது ஒரு அலட்சியமாக எடுத்துகிட்டு போன டாக்டர் எனக்கு அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சின்ன விஷயம் தான், டெஃபினட்டாக எல்லாருக்கிட்டையுமே கிரிக்கெட் கிட்டில் அது இருக்கும். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறவங்களுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோசில் வந்து எப்படி உருவாகுது, வத்திக்கு என்ன காரணமாக இருக்குது, எந்தெந்த அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கலாம், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோசில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.